ஹலோ கைஸ், நான் உங்க மிஸ்டர் ஸ்டாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட லீக்ஸ் வந்திருக்கு. வேற மாதிரி இருக்கிறா இது கதையாக்குது. இது உங்க அம்மால பைக் ஸ்டண்டிங் பண்றமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குது. இங்க மஜாவா இருக்குது படம். ஒருத்தன் ஆனா 10 நிமிஷம் சொல்றான், ஒருத்தன் ஆனா முழு படமே வந்துருச்சுன்றாங்க. நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, சார் மாற்றம் வருமா சார்? மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும். ஒருத்தன் நானா படம் ஏத்துனா அந்த படம் வெப்சைட் காரனே படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டு காமெடி பண்றான். செய்யறது கடத்தல், இதுல கடமை கண்ணியம். என்ன முணுமுணுக்கிற? கடத்தல்ல கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறீங்களேன்னு சொன்னா. இல்ல எனக்கு என்னன்னா, அந்த மனுஷனை எப்படி போட்டு அடிக்கிறீங்க, எல்லா பக்கமும் அடிக்கிறீங்க. நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பேனா? இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. ஒரு பக்கம் தான் அரசியல் வந்தா அரசியல் சைடு விடுறீங்க, இன்னொரு சைடு வந்தா சினிமா சைடு தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றீங்க. அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு துரந்தர் மாரி நிறைய ஒரு ராவான படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டதுனால சென்சார் போர்டுக்கான ஒரு அசிங்கமா போச்சு. ஏன்னா ஆல்ரெடி சென்சார் போர்டே வந்து ஏதோ ஒரு இயக்கத்தின் அவங்க இதுலதான் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு சென்ட்ரல்? பட் வெளியில அப்படி பேசிக்கிறாங்க. பட் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சென்சார் போர்டு எப்பவுமே ஒர்க் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்றதே ஒரு நியாயமே அந்த மாதிரிதான் இருந்தது. சந்தோஷ், உங்களால எப்ப சாப்பிட முடியுது? முடியும் டாட், உண்மையான அன்பு இருந்தா எதுவுமே முடியும். சரி, அது வந்தாலும் டிவோர்ஸ் கேஸ், அப்புறம் அந்த அஃபேர் கேஸ், அது இதுன்னு வந்தீங்க எல்லா சைடும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால எப்படி சொல்றது, விஜய்னா பார்த்தா பாவமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் விஜய்க்கான அந்த கிரேஸ் பயங்கரமா இருக்கு. அப்பா விஜய் நான் சொன்ன எப்படி சொல்றது, நான் விஜய் ஃபேன் தான், இருந்தாலும் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சார், அப்புறம் எம்ஜிஆர் சார், இவங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹைப் வந்து ஒரு ஆக்டருக்கு அரசியல் வரும்போது நல்ல ஹைப் வந்தது யாருக்குன்னா விஜய் சார் தான். ஸோ என்ன சொல்றது, நம்ம ஃபேவரட்டா இருக்க ஒரு ஆள் இவ்வளவு ஹைப் இருக்குன்னா அவரை நல்லாட்சி பண்ணா நல்லா இருக்கும். பட் என்ன சொல்றது, இந்த மாரி சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு பார்க்கும்போது பெருசா தெரியும். பட் அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் படம்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு படம் கேசரிதான்னு சொல்லிட்டானுங்க. அதாவது லீக்கான படத்தையே இவனுங்க பார்த்து ரிவ்யூ போடுறானுங்க. படம் எப்படிடா இருக்குன்னா, உள்ள ஒரே விசில் சத்தம் அடிச்சுட்டு இருக்கு, பாத்தீங்களா சவுண்ட அப்படின்னா, ஓ அவ்வளவு நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா ஏன்னா நீ வேற வைத்தறிச்சல கிளப்புற, உள்ள அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் லிங்க்கு, இந்த இதுதான் டெலிகிராம்ல லிங்க், அந்த லிங்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ட்ரூவான சினிமா ஃபேனா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க. அது இல்லாம அது மாதிரி லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் நீங்க பாத்துட்டீங்க படத்தை, இருந்தாலும் தியேட்டருக்கு வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாலும் வந்து பாருங்க. சும்மா வண்டி ஒருத்தன் கீறிட்டான், கோவமே வர மாட்டேங்கிற. அவனா அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? ஹலோ ஹலோ, ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் படம்ன்றாரு. ஸோ என்னதான் நம்ம வந்து லீக் விட்டாலும் சார் இருங்க சார், இல்ல தாஸ் ஆளுங்களே இதே சார் அப்படியே பார்த்துனே இருப்பானுங்க சார். சார் ஓல்டன் யங் காம்பினேஷன் சார். இல்ல சார் பாருங்க சார், இங்கிலீஷ் படம் மாதிரி செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் வரதான் போறாங்க, அது கன்ஃபார்ம். பட் படத்தோட ஒரு ஹைப் இருக்கும். படம் இதுதான் அதுதான்ற ஒரு ட்ரைலர்ல பார்க்கும்போது, டீசர்ல பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இது கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே?
இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இப்போ என்னதான் வந்து இதுல விஜய் லாஸ்ட் படமா இருந்தாலும் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் சைட்ல இருந்து பார்க்கும்போது, சினிமா சைட்ல இருந்து பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப லாஸ் தான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஏன்னா இந்த படம் வந்து நல்லா வரதான் போகுது. ஏன்னா இது விஜயோட லாஸ்ட் படம், அதனால எல்லாம் வரதான் போறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே படத்தை சூர்யா இருக்காரு, ஜனநாயகன் ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் இந்த மாதிரி சிபிஎஃப்சி சர்டிபிகேட் இஷ்யூ வந்து 1 மாசம் தள்ளி போகுது. ஸோ அந்த படம் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த படம் என்ன ஆகும்? லாஸ்ட்ல தான் போகும். ஏன்னா அவர் படம் நார்மலாவே லாஸ்ட்ல தான் போகும். என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல இழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. சாரி கைஸ், சூர்யா ஃபேன்ஸ் தான் கோச்சிக்காதீங்க. சொல்றேன், அவர் படம் நார்மலாவே வந்து ஒரு கலவையான ஒரு சர்ச்சை உள்ள இஷ்யூ உள்ள மூவியா அப்படின்னா படத்துல இஷ்யூ இருக்காது. ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ஆக்டர் இவங்களுக்கு எல்லாம் ஒரு இஷ்யூ இருக்கும். படம் போட்டு ப்ராஃபிட் எடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு அடி போடும். ஸோ என்னதான் இருந்தாலும் அது ஒரு சினிமா ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது அது தப்பு. நீங்க வந்து அவர் சைட்ல இருந்தும் உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தாலும், அதாவது உங்க மைண்ட் செட், ஃபேன்ஸ் மைண்ட் செட் தான். நீ என்ன படம் வேணா காட்டு, என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னெல்லாம் போடு, திருப்பி அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்க தான் போறேன். ஏன்னா விஜயோட லாஸ்ட் தியேட்டர் அப்பீரியன்ஸ் இது இந்த படம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போக மாட்டாங்க, எல்லா ஷோவும் புக் பண்ணுவாங்க. நான் எழுதி தர படம் சூர மொக்கையா இருந்தாலும் படம் வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே மினிமமா 2 டிக்கெட் எடுத்து போவாங்க. ஏன்னா அது விஜய்க்காக போவாங்க. இதுவே நார்மல் ஆடியன்ஸ், நார்மல் அதர் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டைம் போவாங்க. ஏன்னா அந்த மனுஷனோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த லீக்லாம் பார்த்தேன். ஏன்னா விஜய் வராது, மமிதா பிஜு ஏதோ மிலிட்ரி மாரி இருக்காங்க. இவர் வந்து ஓட்டு எலெக்ஷன் தோத்தாரான்னு தெரியல, இல்லை எலெக்ஷன் நிக்க போறாரா, கையில ஓட்டு போட்ட இதோட வந்து விரல காட்டாரு. அந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட யாரு அவங்க 3 டைரக்டர்ஸ், விஜய் பாய்ஸ், நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அப்புறம் அட்லி, இவங்கெல்லாம் வந்து நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா சார் மாற்றம் நில்லுங்க ஓடாதீங்க, எங்க போறீங்க, நாளைய தீர்ப்பு எப்போ வரும், ஆட்சி மாறுமா அப்படின்னு அவரு 3 பேரையும் மொக்க பண்ற மாதிரி. ஆட்சி மாறுமா மாறாதான் தெரியாது, ஆனா நீங்க நினைச்சா மாத்தலாம் ஒரு வரல காட்டுறாரு. இந்த ஒரு லீக் சீன், அப்புறம் ஜெயிலர் மாரி ஒரு சீனை வச்சிருக்கானுங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஜெயிலர் சீன் தான் வருது. அதை அப்படியே ரஜினி வந்து நேரா அப்படியே இட்டிங்கின்னு வருவாரு. அப்புறம் அன்ற மாரி அந்த மீம்லாம் போடுவானுங்க. அது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பட் நல்லாதான் இருக்கு. லீக் சீன் பார்க்கும்போது நெக்ஸ்ட் லீக் சீனை விட எனக்கு படத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ நான் அதை போய் பார்க்கலாம் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் படத்துக்கு போறேன். ஸோ கைஸ், நான் படத்தை லீக் பார்க்க போறேன்னு நீங்களும் பார்க்காதீங்க. பட் எனக்கு மனசு வந்தா நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அத்தனை பேருக்கு அட் அ டைம் ரிலீஸ். லீக் அதுக்கான லிங்க் கிடைக்கலாம் பார்க்க மாட்டேன் மோஸ்டா. பட் இருந்தாலும் அந்த மனுஷனுக்காக நம்ம போய் பார்த்து தான் ஆகணும், என்னதான் லீக் பண்ணாலும். ஸோ டூ யூ சப்போர்ட் விஜய். அதாவது நான் சொல்றது எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க அப்படிலாம் நான் பிச்சை எடுக்கல. ஜஸ்ட் அவரோட லாஸ்ட் படம், நீங்க வந்து அதுக்கேற்ற ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படிதான் பண்ணுவீங்க. ஒரு சில தற்கொலை கூட்டம் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இவன் படத்தை எதுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, காசு வேஸ்ட் ஆக போகுதுன்னு. உங்க விருப்பம் அது. ஏன்னா உங்களுக்கு காசு வந்து வேஸ்ட் ஆக போகுது, இந்த படத்துக்கு போயிடலாம், நீங்க போக தேவையில்ல, அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும்
அவரும் ஒரு மனுஷன் தான். அவங்க பேர் தப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. டேய் நான் தலைவர் அசிங்கப்படுத்துறீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவர் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கொண்டு ஓடி வர்றேன். டேய் நீ என்ன ஊய் சேர்த்து பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி போடா நீ பா. ஜஸ்ட் ஒரு ஆக்டர் கூட ஆஃபர் வச்சிருந்தாரு. அது வந்து அந்த ஆஃபர் வச்சதுனால பல பேர் பாதிக்கப்பட்ட மாரியும் சொல்றாரு. அது பர்சனல் லைஃப். அதுவும் இல்லாம அந்த கரூர் இன்சிடென்ட் அவர் ரொம்ப பேர் அடி வாங்கிச்சு. அது வந்து ஜஸ்டிபிகேஷன் அவரால் தர முடியாது. மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா, அவ்வளவுதான். அதுக்கு பொறுப்பு அவருதான். அவரு மட்டும் பொறுப்பு கிடையாது. அதை நடத்தின எல்லாருக்குமே அந்த பொறுப்பு. ஆனா விஜய் பேர்ல நடந்ததுனால அது அவர் பேர்ல பழி விழுந்துச்சு. ஸோ இதுதான் முட்டு கொடுக்க வரல, அவரும் அது பொறுப்பு தான். பாதி பொறுப்பு அவர், பாதிக்கு மேல அவர் தான் பொறுப்பு. பட் கவர்மெண்ட் போலீஸும் இதுல வந்து இன்வால்மெண்ட் இருந்திருக்கோம். மேபி அங்கேயும் மிஸ்டேக் வந்துடும். ஆனா மொத்த பழியும் நிமிஷத்துக்கு நம்ம கவர்மெண்ட் மேல போட முடியாது. ஸோ இந்த இஷ்யூ பத்தி பேசினா போயிட்டே இருக்கும். டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோர்த்திங்க முடியுது? அதுக்குதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் விசாரணை பண்றாங்க. போலீஸ் கையில இருந்து சிபிஐக்கு போயிடுச்சு. இந்த இமைக்கா நொடிகள்ல காட்டுவாங்கல்ல, போலீஸ் கேஸ்ல இருந்து அவர் க்ளோஸ் பண்ண வரப்போ கடைசி நேரத்துல சிபிஐக்கு கொண்டு போய் அந்த போலீஸ் அசிங்கப்படுத்துற மாரி. ஸோ எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஒரு கேஸ் வந்து நடக்கும்போது போலீஸ் அதை கரெக்டா ஆல்மோஸ்ட் 75% மேல வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 நாள் டைம் கொடுத்தா அந்த கேஸை முடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த கேஸுக்கான ப்ரூஃப் எல்லாம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு டைம்லைன் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போடுவாங்க. ஸோ போலீஸ் கண்டுபிடிக்கனால இந்த கேஸ் வந்து சிபிஐ தள்ளி போடுவாங்க. ஏன்னா இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில அதுக்குள்ள இந்த கூத்தா? அப்ப கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? அது டைம் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ள வந்து எப்படி சொல்றது, அந்த கேஸ், அந்த கரூர் இன்சிடென்ட், அதனாலேயே அவர் வந்து பிரச்சாரம் 1 மாசமா வரல. மேபி அது ஒரு பெரிய டிராக் பாயிண்ட் ஆகும். நான் கரெக்டா ஒரு அரசியல் அவர் மேல எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரி எல்லாரும் தவிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே அவர் மேல குறையா வச்சாங்க. தெரியுமா யார் யானி? கொலகாரம் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். சரி, இன்னும் ஒரு குண்டு 2-3 குண்டு தூக்கி போடணும்னு போட்டாங்க. ஸோ இது வந்து முட்டு கொடுக்கறது இல்ல, நடந்ததை சொல்றேன். பட் இதுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு பேசுறதா டிவிக்கு ஐடிவிங்க அவங்க தான் நல்லா பேசுவாங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? டேய் என்ன மச்சான், ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானு ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேக்குறாரு. நம்மளுக்கு வேலையே இல்லை. பட் அந்த 41 பேர் உயிர் போனதுக்கு வேணா நம்ம பேசலாம், அது அவர் தப்புன்னு. இந்த டிவோர்ஸ் கேஸ், இந்த கேஸ், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு கருத்து நம்ம சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா 41 பேர் உயிர் போச்சு. ஒரு ஃபேன் பேஸ எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஆளுனால என்ன நடக்குமோ நடந்துச்சு. ஸோ இனிமே கேர்ஃபுல்லா போறதா நல்லது. ஸோ என்ன சொல்றது, எல்லாத்துலயும் உஷாரா இருங்க. ஜனநாயகன் படம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பார்த்துட்டு காசு மணி சேவ்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அது உங்க விருப்பம். விஜயனுடைய ஜனநாயகன் படத்தை ஏப்ரல் 24ஆம் தேதி தியேட்டரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன உங்களுக்கு காசு செலவு பண்ணி இவருக்கு அதனால செலவு பண்ணி படத்துக்கு வர மாட்டேன்னா நீங்க அதிலேயே டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுங்க. பட் உங்களுக்கு வந்து அவர் படம் தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னா தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த போன்ல உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கிடைச்சாலும் டவுன்லோட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் மோஸ்டா யாரும் மாட்ட மாட்டாங்க எந்த யூசரும். ஸோ அதுக்கான எந்த ஒரு கேஸும் கிடையாது. அது வந்து யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க மாதிரி தான் சைபர் கிரைம் கேஸ் போட முடியும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ என்னன்னா, உங்களுக்கு படம் லிங்க் கிடைச்சா பாருங்க, பார்த்துட்டு திருப்பியும் தியேட்டர்ல பாருங்க உங்களுக்கு காசு இருந்தா. I am
Coming. Oh, come, let's enjoy ourselves. Give a beautiful kiss to your great king, baby. Come, come. ஸோ இதுதான் சொல்ல வந்த இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஃபாலோ என்ன சொல்றது? போடா விஜய், போடா கருணாநிதி, போடா விஜய் மகனே, ஏடா வாடா கருணாநிதி, போடா விஜய், ஏடா கருணாநிதி, இப்படி விஜயோ கருணாநிதி.